Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த இடத்துல இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா ஷீட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேட்டா ஷீட்டை நீங்கள் முன்கூட்டியே டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி வச்சிங்க, அல்லது தனியாக ஒரு நோட்டில் எழுதி ஃபில் பண்ணி வச்சிங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்லைனில் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க அது எல்லாமே நம்மள்ட்ட கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டா ஷீட்டில் ஒன்ஸ் நீங்கள் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஐயோ இது இல்லை, ஒரு சில சர்டிஃபிகேட் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் தேட தேவையில்ல. ஸோ அதனால் டேட்டா ஷீட் வந்து ஆன்லைன்லேயே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன நம்ம வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். டேட்டா ஷீட்டோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சரிங்களா, நமக்கு வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய நேம் சரிங்களா, கேண்டிடேட்டோட நேமு எல்லாமே கேப்ஸ் லாக்லேயே ஃபில் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணும்போது கேப்ஸ் லாக்கில் நீங்கள் வந்து பண்ணுங்கள். இது வந்து 12th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா. உங்களுடைய நேமு 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதைப்படி கொடுங்க. என்னென்ன லெட்டர்ஸில் இருக்குது, ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. ஸோ ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இல்லை, இங்கே as per 12th மார்க் ஷீட். அதனால் இது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இமெயில் ஐடி சரிங்களா. உங்களுக்கான இமெயில் ஐடி ஒன்று பர்மனெண்ட்டாக வச்சுங்க. அது யூஸ் பண்ணுற நிலைமையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ஏன்னா ஒரு சில பேர் எப்பயோ ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அது வந்து பாஸ்வேர்டு இது எல்லாமே மறந்துருக்கும் சரிங்களா. அது வந்து ஆக்டிவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. அப்படி இல்லைனா இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம், ஒரு 5 மினிட்ஸ்லேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மொபைல் நம்பர் முடிஞ்ச அளவுக்கு 2 நம்பர்ஸ் வச்சிங்க. உங்களுக்கானது ஒன்று, அதுக்கடுத்து பேரண்ட் நம்பர் ஒன்று வச்சிங்க. ஸோ மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மொபைல் நம்பருக்கு தான் நமக்கான ஓடிபி இது எல்லாமே வரும் சரிங்களா. அதனால் மொபைல் நம்பரை கரெக்டான நம்பர்ஸாக வச்சிங்க. அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த். ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா நமக்கு மார்க் ஷீட்லேயே இருக்கும். அதனால் அந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க, அதுலேயுமே இருக்கும் சரிங்களா. எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துருங்க. அதுக்கடுத்து குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் நம்ம எல்லாமே தெரியும் 12th சரிங்களா. அதனால் HSC அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 12th போட்டு வச்சுங்க. நீங்கள் வந்து +1 பாஸ் தான், மோஸ்ட்லி பாஸ் தான் இருக்கும். அதனால் இது வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷனு. ஸோ இதில் ஃபாதரோட நேம் சரிங்களா, அவங்களுடைய மார்க் ஷீட்லேயே இருக்கும். மதரோட நேம் இதுவும் நம்ம மார்க் ஷீட்லேயே இருக்கும் சரிங்களா. மார்க் ஷீட்டில் இருந்தால் நோட் பண்ணி வச்சிங்க, அப்படி இல்லை அப்படின்னா கரெக்டாக என்ட்ரி பண்ணி வச்சிங்க சரிங்களா. அதுக்கடுத்து பேரண்ட் ஆர் கார்டியன் சரிங்களா. பேரண்ட்டுக்கான மொபைல் நம்பர் வந்து கேட்கும், அதையும் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுங்க சரிங்களா. அதனால் 2 நம்பர்ஸ் வச்சுங்க, உங்களுக்கு ஒரு நம்பரு, பேரண்ட்டுக்கு ஒரு நம்பர் வச்சுங்க. அதுக்கடுத்து அட்ரஸ் சரிங்களா, உங்களுடைய அட்ரஸை ஃபுல்ஃபில்லாக இதில் வந்து எழுதி வச்சுங்க சரிங்களா. அதுக்கடுத்து நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வரீங்க, எந்த டிஸ்ட்ரிக்கு, அதுக்கடுத்து எந்த தாலுக், இது எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணி வச்சுங்க. அதே போல் பின்கோடு ரொம்ப முக்கியம், அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத டிக் பண்ணி வச்சுங்க. ஜெண்டர் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுங்க. நேஷ்னாலிட்டி இந்தியனா, ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜா, அதர்ஸா, அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. நேட்டிவிட்டி அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா. அதே போல் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கான நம்பர்ஸை நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நீங்கள் வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இருந்தால் நோட் பண்ணி வச்சுங்க. அல்லது நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ண அது கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து சொந்த டிஸ்ட்ரிக் சரிங்களா, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. சிவிக் ஸ்டேட்டட் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னா உங்கள் இது டவுன் பஞ்சாயத்தில் வருதா, வில்லேஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஷன்லாம் இருக்கும். நீங்கள் இதில் தெரிஞ்சால் எழுதி வச்சிங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே அதுங்க 4-5 ஆப்ஷன் காட்டும், நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து உங்களுடைய மதர் டங் என்ன அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணி வச்சுங்க. நீங்கள் என்ன ரிலீஜியன் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சிங்க. அதுக்கடுத்து கம்யூனிட்டி. ஸோ இங்கே கம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் எந்த கம்யூனிட்டி வரீங்களோ அதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, டிக் பண்ணி வச்சிங்க. கேஸ்ட் நேம் சரிங்களா. இதில் நம்ம வந்து ஒரு ஒரு கேஸ்ட்டுக்கும் ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நேம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அதிலே கொடுத்துருப்பாங்க. அந்த இதை வந்து இங்கே என்ன பண்ணி வச்சிங்க, எழுதி வச்சிங்க சரிங்களா. அதனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மோஸ்ட்லி எல்லாமே வச்சுருப்பீங்க. இல்லை அப்படின்னா ஓப்பன் பண்ணிங்க, ஒரு 5 to 10 டேஸில், மினிமம் 5 days ஆர் 10 டேஸில் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் ஏற்கனவே உங்கள் வீட்டில் யாராவது வச்சுருந்தாங்கன்னா, அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இல்லை உங்களுக்கு அண்ணன் இந்த மாதிரி இருந்து அவங்க அவங்க வச்சுருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். இல்லாதங்கிற பட்சத்தில் தான் அது வாங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வாங்கிடலாம். மோஸ்ட்லி எல்லாமே வச்சுருப்பீங்க சரிங்களா, கொடுத்துருப்பாங்க. இல்லைனா வாங்கி வச்சிங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை இங்கே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து அதிலே ஜாதியின் பெயர் இருக்கும் சரிங்களா, அதையும் இங்கே எழுதி வச்சுங்க. நம்மளுடைய ஆதார் எல்லாமே ஆதார் நம்பர் வச்சுருப்பீங்க. அதனால் இந்த ஆதாரை வந்து
இங்கே நம்பர் வந்து எழுதி வச்சுங்க. அதுக்கடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நீங்கள் வந்து சிறப்பு இதை ஒதுக்கீடில் வேணும் அப்படின்னா இது வந்து எஸ்ஆர் நோ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் வச்சுருங்க, ஏன்னா அதையும் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான கவுன்சிலிங் வந்து தனியாக சென்னையில் இந்த மாதிரி நடக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. சர்வீஸ் மேன் அப்படின்னா எஸ்ஆர் நோ கொடுத்துங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இது எல்லாமே வச்சுருந்தீங்கன்னா எஸ்ஆர் நோ இதெல்லாமே என்ன பண்ணுங்கள் கொடுங்க. சரிங்களா? அதுக்கான அடையாள அட்டை என்ன இதெல்லாமே வச்சுருப்பீங்க. சரிங்களா? அது வந்து பார்த்துருங்க. ப்ரிஃபர்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சென்டர் டிஎஃப்சி நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே இது தெரியல அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது சென்டர்ஸ் காட்டும். உங்களுக்கு நியர்பை சென்டர் எது இருக்கோ அது வந்து கொடுத்து வச்சுங்க. அங்கே நம்ம வந்து சர்டிஃபிகேட் இதெல்லாமே வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நம்மளுடைய பெற்றோரோட தொழில், சரிங்களா, என்ன ஒர்க் பண்ணுறாரு பேரண்ட் அப்படிங்கிறத போடுங்க. விவசாயம்னா விவசாயம் போடுங்க, அல்லது வேறு எதனாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அல்லது எம்ப்ளாயாக இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்னால் அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிங்க. அதுக்கடுத்து பேரண்ட்டோட ஆனுவல் இன்கம், மோஸ்ட்லி இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க. இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு போடுங்க. அல்லது ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா மோஸ்ட்லி வாங்கியிருப்போம் ஒரு சில டைம் 10th 12th எல்லாத்துக்குமே வாங்கியிருக்காங்க. ஸோ அதை வச்சு கூட நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அந்த ஆண்டு வருமானம் போட்டுங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் முதல் பட்டதாரி உதவுத்தொகை, சரிங்களா. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் டியூஷன் ஃபீ அது வந்து எஸ்ஸா நோவா அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சிங்க. முதல் பட்டதாரினா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் யாருமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. அதுக்கடுத்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்சி ஏஎஸ்டி கன்வென்ஸ்ட் கிறிஸ்டின் இது எஸ்ஆர் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. மோஸ்ட்லி வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு சில பேர் வாங்கியிருப்பீங்க, இல்லை, சரிங்களா. அதுக்கேற்ற மாதிரி எஸ்ஆர் நோ கொடுத்து வச்சிங்க. அதுக்கடுத்து ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வச்சு தான் நம்ம வந்து அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பதாரர் 8 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாட்டில் படித்தவரா எஸ்ஸு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த நேட்டிவிட்டி கேட்காது. நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும்தான் எஸ்ஸு கொடுக்கணும், சரிங்களா. இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி விண்ணப்பதாரர் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தவரா, நீங்கள் 6 to 12 வரைக்கும் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. அது படிச்சிருந்தா எஸ்ஸு கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதுக்கடுத்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் வந்து எந்த மீடியம் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கடுத்து எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது நம்மளுடைய எம்இஸ் நம்பர் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், தெரியலனா ஸ்கூலுக்கு போயிட்டு தான் வாங்கணும், சரிங்களா. நம்ம வந்து டெஸ்ட் எழுதுகிறப்பெல்லாம் நம்ம கொடுத்துருப்பாங்க. எம்இஸ் நம்பரை இங்கே வந்து என்ன பண்ணி வச்சுங்க எழுதி வச்சுங்க. அதுக்கடுத்து மற்ற எக்ஸாம்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ஸு கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஜேஇ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ஆர் நோ அது வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்கே சிஇடி ஐஎம்யூ இதுக்கெல்லாமே அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எஸ்ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ஸு கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஸோ அப்ளை பண்ணியிருந்தால் அதுக்கான எஸ்ஸு கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் இது எல்லாமே கேட்கும், சரிங்களா. அதுக்கடுத்து சிவிக் ஸ்டேட்டட் ஆஃப் ஸ்கூல், சரிங்களா. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்கள் ஸ்கூல் வந்து எங்கே இருக்குது, எந்த ஏரியா, அது எல்லாமே காமிக்கும். தெரிஞ்சால் இது வந்து ஃபில் பண்ணி வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடும்போது அதிலே காமிக்கும், டவுன் பஞ்சாயத்தா வில்லேஜா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் படித்த பாஸ் பண்ண இயர், சரிங்களா, இயர் ஆஃப் பாசிங் இங்கேருந்து ஃபில் பண்ணிட்டு போங்க. 2025னா இங்கே 25, இது வந்து 24, 23, 22, 21, 20, சரிங்களா, 19 இந்த மாதிரி வரும். இது வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுங்க, சரிங்களா. இயர் ஆஃப் பாசிங் அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து ஸ்டேட்டு நீங்கள் வந்து எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத ஃபில் பண்ணி வச்சிங்க. டிஸ்ட்ரிக் அது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. பிளாக், சரிங்களா, உங்களுடைய ஸ்கூல் எந்த பிளாக் வருதோ அந்த பிளாக் வந்து நோட் பண்ணி வச்சிங்க, சரிங்களா. ஏன்னா 2-3 பிளாக் வரும் ஒரு டிஸ்ட்ரிக்கு. அதுக்கேற்ற மாதிரி தெரிஞ்சால் நோட் பண்ணுங்கள், தெரியலனா உங்கள் ஸ்டாஃப்கிட்ட கேளுங்க. ஸ்கூலில் இருக்க ஸ்டாஃப் யார்ட்டையாவது பேசுவீங்க, அதனால் அவங்கள்ட்ட வந்து தெரிஞ்சுங்க. நான் ஸ்கூலில் போய் கூட அப்ளை பண்ணி அதாவது இந்த இன்ஃபர்மேஷனாக ஃபில் பண்ணிங்க. ஸ்கூல் நேமு, நீங்கள் எந்த மீடியம் படிச்சிங்க, சரிங்களா. ஏன்னா ஒரு சில பேர் வந்து 6th இங்கிலீஷ் மீடியம் படித்து தமிழ் மீடியம் இந்த மாதிரி மாற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மீடியம் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இதுலேயே மேலேயே ஆன்லைனில் ஒரு ஆப்ஷன் காட்டும், சரிங்களா. ஒரே ஸ்கூலில் தான் நீங்கள் 6வதுலேருந்து 8வது படிச்சிங்கன்னா இங்கே ஒரு டிக் மார்க் மாதிரி இருக்கும், அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதை பார்த்துக்கலாம். ஸோ அதை நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி அகடமிக் இன்ஃபர்மேஷன், சரிங்களா. மார்க்ஸ் அப்டைன்டு எஸ்எல்சியில் நீங்கள் வாங்கின மார்க் இங்கே கொடுக்கணும். டோட்டல் மார்க்ஸ் இங்கே வந்து எழுதி வச்சிங்க. அதே மாதிரி 12th மார்க்ஸ் இங்கே எழுதி வச்சிங்க. ஓவரால் மார்க்ஸ் நமக்கு தெரியும், இங்கே வந்து 600 வரும், இங்கே வந்து 500 வரும், சரிங்களா. அதுக்கு முன்னாடி மார்க்ஸுக்கு எழுதியிருந்தீங்கன்னா அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. எக்ஸாமினேஷன் வந்து நம்ம வந்து 12th போர்டு வந்து நீங்கள் வந்து சிபிஎஸ்சியா அல்லது வந்து
நம்ம வந்து ஸ்டேட் போர்டா அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. குவாலிஃபையிங் எக்ஸாம்ஸ்க்கு பாஸ்னால் பாஸ் தான் சரிங்களா. நோன்னு கொடுத்தா நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி வராது. அதுக்கடுத்து இயர் ஆஃப் பாசிங், எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத இந்த 2025 நோட் பண்ணி வச்சுங்க. குரூப் கோடு தெரிஞ்சால் நோட் பண்ணி வச்சுங்க, அல்லது ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அது வரும், அது வந்து பார்த்துக்கலாம், அல்லது ஸ்டாஃப்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. அதே போல் உங்களுடைய ரோல் நம்பர் சரிங்களா. ரோல் நம்பர் நம்மளுடைய மார்க் ஷீட்டில் இருக்கும். பர்மனெண்ட் ரிஜிஸ்டர் நம்பரும் நம்மளுடைய மார்க் ஷீட் இருக்கும் சரிங்களா. நீங்கள் வந்து இப்போ டூப்ளிகேட் மார்க் ஷீட்டும் கொடுப்பாங்க, அதனால் அது கூட நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்மளுடைய சப்ஜெக்ட்டு, மார்க் ஷீட்டு, நம்பரு, இயர் ஆஃப் பாசிங்கு, நம்ம வந்து மேக்ஸிமம் மார்க்ஸு, அப்டைன்டு மார்க்ஸு எல்லாமே கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஓவரால் டோட்டல் எவ்வளோ, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸோட டோட்டலு, 4th ஆப்ஷனல் சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது அகடமிக் சப்ஜெக்ட்டுக்கும் வெக்கேஷனல் சப்ஜெக்ட்டுக்கும் இது எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, ஃபில் பண்ணி வச்சிங்க. இங்கே மேக்ஸிமம் மார்க்ஸ் எல்லாத்துக்குமே 100 தான் வரும். அப்டைன்டு மார்க்ஸ் இங்கே 100க்கு எவ்வளோ எடுத்தீங்களோ அதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பண்ணும்போது ஆன்லைனாக அல்லது வந்து டிடியில் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. மோஸ்ட்லி எல்லாமே நெட் பேங்கிங் அல்லது யூபிஐயில் கட்டுருவாங்க, ஏன்னா அதான் சிம்பிளாக முடிஞ்சிடும் சரிங்களா. இல்லைனா நம்ம வந்து அந்த சென்டருக்கு போயிட்டு இந்த மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து இதெல்லாமே ஃபில் பண்ணி வச்சுங்க சரிங்களா. இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும், அதனால் இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே நம்ம கேட்கும். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் நமக்கு வந்து மார்க் ஷீட்டு இது எல்லாமே பிடிஎஃபாக அல்லது இமேஜாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இது எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, ரெடி பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இது எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க சரிங்களா. வெப்சைட்டுக்கு வந்து எங்கேயும் போய் அலையத்தால நீங்கள் வெப்சைட்லேயே எல்லா டீட்டெயிலும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன், எந்தெந்த இதில் போயிட்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.